கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 1 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன், மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்னை யாரும் நேசிப்பதற்கு ஆட்கள் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு எவரும் இல்லை, என்னை கவனித்துக் கொள்வதற்கு யாராவது இருப்பார்களா என்று சொல்லி புலம்புகிற அநேகரை நாம் கண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் இந்த உலக பிரகாரமான அன்பை நோக்கி ஓடுகிற இந்த காலகட்டத்திலே இந்த உலக அன்பை தாண்டி தெய்வீகமான ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய அன்பு, அந்த உறவு நம்ம ஒவ்வொரு மேலே அந்த சிநேகம் போர்த்தப்பட்டிருக்கிறது, விரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அளவு கடந்து உங்களை நேசிக்கிறார் என்பதை நாம் இந்த காலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். எங்களுக்கு ஆட்கள் இல்லை, நான் வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறேன், நொந்து போயிருக்கிறேன், மனம் உடைந்த நிலைமையில நான் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அந்த தேவனுடைய அன்பை வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பை நாம் அறிந்து கொண்டால்தான் தேவன் நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த உன்னை நேசிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் அந்த அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும். தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் உண்மையில பட்சமாயிருக்கிறார், உண்மையில பாசமாயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த அன்பை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவருடைய தயவுள்ள அந்த சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நம்மை தெரிந்தது கொண்டது மட்டுமல்ல, அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். உன்னை பிள்ளையாய் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். நீ ஆவிக்குரிய பிள்ளையாய் தேவன் உன்னை தத்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல அவ்வளவு பாசம். 1 யோவானிலே 3 வசனத்திலே நாம் படிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவோ பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. இந்த பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த தகப்பனுடைய எல்லாமே அந்த பிள்ளைகளுக்குரியதாக இருக்கிறது. தேவனிடத்துல பரிபூரணமான நன்மைகள் இருக்கிறது, அவரிடத்துல அழிவில்லாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிலையான நம்பிக்கை இருக்கிறது, அவர் நித்தியமானவர், அவருக்குள்ள எல்லாமே இருக்கிறது. அப்பா சொல்றாரு, அவங்கள பிள்ளைகள் என்று அழைக்கிறேனே. அப்ப தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஏசப்பா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அந்த பாசத்தை, அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு அந்த அன்பை நாம் உணர்ந்திட வேண்டும். அந்த அன்பு நமக்கு புரிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தீமோத்தேயுவிலே 1 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிக்கிற பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. தேவன் நம்மளை அளவு கடந்து மாயமில்லாத ஒரு அன்பை நம்ம மேல பொழிந்திருக்கிறார், அளவில்லாம பொழிந்திருக்கிறார்.
அப்ப தேவன் சொல்றாரு, அவங்க மேல மாயமற்ற ஒரு அன்பை வைத்திருக்கிறல்ல, இப்ப நீயும் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தினாலும் இவங்களை 3 கட்டத்தையும் படிகளையும் கடந்து வருகிற பொழுது உருவாகுகிற ஒரு உன்னதமான அன்பை கொண்டு அந்த பரலோக அன்பை நீங்க கண்டுக்கிடலாம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. நீங்க அவர் அன்பா இருக்கிறாரான்னு உங்களுக்கு புரியணும்னா நீங்க அவர் பேரில் அன்பா இருந்தாதான் அது புரியும். அதான் சொல்லுங்க, ஒருவன் இடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். தேவன் சொன்னார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் ஏசப்பா, அதை புரிந்து கொள்ளமா? நீங்கள் அவரை நீங்க அதிகமா நேசிங்க. சொல்லுங்க, நான் உன் பேரில் அன்பா இருக்கிறப்பா, நம்ம நேசிக்கிறப்பா, எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்தாரே, அதிகாரம் கொடுத்து இருக்கிறாரே. இந்த நாளிலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். அந்த அன்பை, அந்த உறுதியான அன்பை, மாயமற்ற அன்பை நாம் பற்றி கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். பரிசுத்தமான தகப்பனே, நம்முடைய மாயமற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகம் மாயமாலமான அன்பிலே வாழுகிறது. மாயமற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை முடிப்பாத்தத்தில் அர்ப்பணித்து நீங்கள் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனதையும் கண்களையும் திறப்பீராக ராஜா. மாயமாலம் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு, நித்திய அன்பு, அகாப்பே அன்பு நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் அந்த அன்பின் போர்வையினாலே மறைத்து வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், பாரங்கள், எரிச்சல்கள், போராட்ட நிந்தனைகள் இவர்களை விட்டு விலகி போய் அந்த கல்வாரி அன்பு இவர்களை தாங்கும்படி செய்வீராக. வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.